ஹாய் வணக்கங்க. நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியானது தான், எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு தொட மாட்டாங்க. பட் நான் செய்கிறது சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளமே வராது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன வெங்காயமும் சின்ன பல் பூண்டு, அதுவுமே ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 துண்டும், பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய பல்லும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் ரொம்பவும் சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லா உருளைக்கிழங்குக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன் பூண்டு சேர்க்குறோம் அப்படின்னா, பூண்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு கேஸ் இல்லையா, அதனால் இந்த பூண்டு சேர்க்கும்போது அந்த கேஸை கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுருங்க. நம்ம பெப்பரும் சேர்ப்போம். ஸோ அதனால் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். 30க்கு அபவ் உள்ளவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் பொட்டேட்டோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, இந்த சுகர் உள்ளவங்க எல்லாருமே. பட் நம்ம செய்கிறத சாப்பிட்டா சுகர் ப்ராப்ளமும் வராதுங்க, கேஸ் ப்ராப்ளமும் வராதுங்க. வாங்க, அடுப்பை ஆன் பண்ணிட்டோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காமிச்சிச்சுங்க. இப்போ சோம்பு கடுகு ரெண்டையும் போட்டுக்கிறோம். சோம்பு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே போட்டுக்கலாங்க. நான் அதை மறந்துட்டேன். நான் இப்போ அதனால் என்ன பண்ணிட்டேன், தாளிக்கிறதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோங்க. ஆட் பண்ணிட்டோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வணக்கிடுங்க. நல்லா ஆயிலில் வந்து நல்ல இதாகணும். இதை நீங்கள் வணக்கும் போது நல்ல வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்குங்க. இந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வணங்கும் போதே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் கலர் மாறணுங்க. அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா எண்ணெயிலே அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் திட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டேஜ் ஆக பூண்டு நல்லா அடிப்பிடிக்குங்க. அப்போ அடிப்பிடிக்க விடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே வாங்க. கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கை ஆட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா அது வெந்து வர வரைக்கும் நல்லா முருகலாகவும் வரும். ஸோ வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. பூண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இது அடிப்பிடிக்குங்க. அதனால் அப்பப்போ எடுத்து அதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு அரைது கொஞ்சம் வேகும்போது கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. நல்லா ஓரளவு வெந்துருச்சுங்க. அரை வேக்காடு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம், அதனால் இப்போ எதுவும் போட வேணாம். இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் சேர்க்கணுன்னு இல்லை. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்க கோல்டு இதெல்லாம் சரியாகும். நிறைய பேர் வந்து இதுக்கு பெப்பர்லாம் போட மாட்டாங்க. பட் நான் வந்து போடுவேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. அதனால் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவு வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுறாருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கருவேப்பிலையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால அந்த ஹெல்த் அவங்களுக்கு டேரெக்டாகவே போயிடும். உருளைக்கிழங்கு சாப்பிடும்போதே அதிலே நம்ம மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் அதுக்குள்ளேயே போயிடும். இன்னுமே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் நல்லா முருகலாகவும் ஆகுங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சமே வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் முருகல் ஆகட்டும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் முருகி இருந்தால் தானே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் முருகணும். கொஞ்சம் அப்பப்போ எடுத்து நல்லா கிண்டி மட்டும் விடுங்க. அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே கிறிஸ்பியாக பண்ணுவேன். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே பண்ண வேண்டிய சூழ்நிலைனால அது சீக்கிரமே ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் இன்னுமே அடுப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது.